ஏழ்மத்தனம் கர்த்தருக்கு மகிமையானது இல்ல. ஏழ்மத்தனத்திலும் கர்த்தரை சேவிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. தரித்திரத்திலும் கர்த்தர் ஆராதிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு நல்ல தகப்பன் ஆராதிக்கிற நம்ம, ஒரு ஐஸ்வர்யங்கள் நிறைந்த தகப்பன் ஆராதிக்கிற நம்ம, அவருடைய பிள்ளைகள் ஒரு குறைவில்லாம வாழணும்னு விருப்பப்படுற தகப்பன் ஆராதிக்கிற நம்ம, ஒரு குறைவில்லாம வாழ்ந்து சுகத்தோடவும் செழிப்போடவும் வாழ்றதுதான் அவருடைய நாமத்துக்கு மகிமை. நம்ம ஒரு அருமையான வார்த்தை பெற்றுக்கொள்ள இங்க வந்திருக்கிறோம். அதனால நம்ம எல்லாருமே எபேசியர் 1 அதிகாரத்துக்கு நம்மளுடைய வேதத்தை திருப்பிக்கலாம். நம்ம ஒரு டீச்சிங் சீரீஸ்ல இருக்கிறோம் பாருங்க. இந்த டீச்சிங் சீரீஸ் பேரு தி பிளெஸிங் ஆஃப் தி லார்ட், கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு தொடர் போதனையில நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு சீரியல் சர்ச். இப்போ யாராவது சீரியல் பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு தெரியும்னா உங்களை கூட்டிகிட்டு வாங்க. எங்கள் பிரதர் அப்படி இவ்வளோ வாரம் எடுக்கிறார் வாங்க அப்படின்ட்டு, சரியா? ஆனால் கர்த்தருடைய டீச்சிங்கை இவ்வளோ நாள் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வரோம், தி பிளெஸிங் ஆஃப் தி லார்ட். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம அபகரிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. எப்படி அதை நம்ம விசுவாசித்து செயல்முறையில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமா இருக்குது. அதனால இந்த சீரீஸ்க்குள்ள இன்னும் ஆழமாக நம்ம போகிறோம் அந்த நேரத்தில். ஸோ we'll go to Ephesians chapter 1 and verse number 3. Ephesians 1 and verse number 3 உங்களுக்காக படிக்கிறேன் பாருங்க. verse number 3 and 4. எப்படி நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்க போகிறார் இல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கே ஆசீர்வாத வாழ்க்கை தொடங்கிருச்சு நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனால் எப்போ இதெல்லாம் ஆயத்தப்படுத்தினார் நமக்காகன்னு பார்க்கலாமா? அடுத்த வசனத்துக்கு வாங்க, 4வது வசனத்தை பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்னவோ முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அடடரே இவன் திருந்திட்டான் புள்ள, பைபிள் உனக்கு ஏதாவது 2-3 செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் இறங்குறது இல்லை. இப்போ என்னவோ சர்ச்சுக்கு வந்ததுனால ஆசீர்வாதத்தை புதுசாக ப்ரிப்பேர் பண்ணல. சில நேரத்தில் பாருங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சில பேர் மத்தியானத்துக்கு போயிட்டு இன்னைக்கு வீட்டிலே சாப்பிடலான்னு வந்தேன், சொல்லவே இல்லையாடா நீ இந்த நேரத்தில் வந்துட்டியே அப்படின்னு மனைவி சொல்ல மாட்டாங்க, அம்மா சொல்லுவாங்க. இல்லை என்ன வாடா போடான்னா அம்மா தான் சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் இருக்கிற சாப்பாடை சூடு பண்ணி ஒரு புளியோகரை அப்படியே நமக்கு ஒரு அப்படி இப்படின்னு கொடுத்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்றது வேற கதை. ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. ஆண்டவர் ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல தகப்பன். எப்படி ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைக்காக திட்டம் போட்டு அடுத்து என்ன பண்டிகை வருது, அடுத்தது எவ்வளோ செலவாகும், அடுத்தது ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ, அடுத்த கோர்ஸ் எவ்வளோ ஆகுது, இதெல்லாம் பிள்ளை கவலைப்படவே தேவையில்ல பாருங்க. அப்பா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், பொல்லாதவர்களான நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி அவங்களை அதுக்குள்ளே வழி நடத்தணும்னா எல்லா பிதாக்களுக்கும் பிதாவாக இருக்கிற அந்த நல்ல தகப்பன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்காக சேர்த்து வச்சிருக்கிறார். எப்பவோ நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டார். எப்பவா பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, உலகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நல்லா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஓகே, ரொம்ப மௌனமாக இருக்கும்படியும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு சில பேரை. இப்போ திரும்பியும் சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நான். பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நீங்க நல்லா இருக்கணும்னு அவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ யாதோ மனுஷன் நம்மளை சூஸ் பண்ணல, நம்ம நம்மளை சூஸ் பண்ணல, கவர்மெண்ட் சூஸ் பண்ணல, கர்த்தர் சூஸ் பண்ணாரு. இவன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். எப்போ இது உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்றார் ஆண்டவர். அப்போ இந்த ஆசீர்வாதம் நிச்சயமான வாழ்க்கையில் நடக்கும். பாரு, இந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு 5 விஷயத்தை பற்றி பார்த்தோம் போன வாரம். இந்த 5 விஷயமும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நடந்ததுன்னு உங்களுக்கு எடுத்து காமிச்சா இல்லையா? அந்த 5 விஷயத்தை நம்ம பார்த்துடலாமா? முதலாவது பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். We are chosen to be blessed. இரண்டாவதா பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மகா பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நன்மைகள், எல்லாரும் சொல்லுங்க நன்மைகள். பெரிய பெரிய நன்மைகளை நமக்காக எடுத்து வச்சிருக்கிறாராம். மூன்றாவதா பார்க்கிறோம், நித்திய ஜீவனுக்கான வாக்குத்தத்தமும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் கொடுத்துட்டார். அப்போ மனுஷர்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. அவருடைய சாயலை உண்டாக்கி அவருடைய சாயலை அவங்க ஆவியில வச்சு சொல்றாரு, நான் எப்படி நித்தியமா இருக்கணும், நீயும் நித்தியத்துக்கும் என்னோட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் மனுஷனுக்கு அந்த நித்திய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா,
ஆமென். அப்போ மிருக ஜீவன்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. மிருக ஜீவன்களுக்கு இல்லை. நீங்க ஏதோ ஒரு நாயை நீங்க செல்லமா வளர்த்தீங்க, இல்லை ஒரு பூனையை நீங்க செல்லமா வளர்த்தீங்க, ஆனா அது மரிச்சு போயிருச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க பரலோகத்திலேயோ நரகத்திலேயோ அதை நீங்க பார்க்க முடியாது. அதனால கவலைப்படாதீங்க. பிரதர் என் பூனை நரகத்துக்கு போயிச்சா பிரதர், நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பூனைங்க அதுங்க பண்றதை பார்த்தா போகுன்ற மாதிரி தோணுதா இல்லையா நரகத்துக்கு? இல்ல, அதுங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அது காணாம போயிருது, அவ்வளவுதான். they don't exist anymore. பரலோகத்துல இல்லைன்னா புதிய வாழ்க்கையில புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கும் போது அதுல மிருகங்கள் இருக்குதா, மிருக ஜீவன்கள் இருக்கிற மாதிரி தான் வேதத்தை படிக்கிறோம் நம்ம. ஏசு கிறிஸ்துவும் ஒரு வெள்ளை குதிரை மேல வராரு அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம் நம்ம. ஆனா நம்ம வளர்த்த மிருகங்கள் அங்க இருக்குமா? அதுக்கு எந்த வித கேரண்டியும் இல்லை. இங்க உங்களுடைய வளர்ப்பு மிருகங்களை நீங்க வளர்த்து சந்தோஷப்படுதுங்கன்னு சொல்றேன் நான், அவ்வளவுதான். அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றான், பதில் என் பூனை பரலோகத்துக்கு வருமானு. நான் சொன்னேன், கடவுள் இருக்கிறார் நம்பினார், கடவுளை நம்பினா தான் பரலோகத்துக்கு வர முடியும். ஆனா உன் பூனை என்ன நம்பினுக்குது? அதுதான் கடவுள் நம்பினுக்குது, அது எப்படி வரும்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போ நீங்க யாரும் கேட்காதீங்க அந்த மாதிரி. ரொம்ப சிம்பிள் பாருங்க. நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? மனுஷர்களுக்கு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? அத உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் இதை ஏற்படுத்திட்டார். நான்காவதாக பாருங்க, எபிரேயர் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம், ரட்சிப்புக்கான எல்லா கிரியைகளை தேவன் முடித்திருக்கிறார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னு நம்ம என்னவோ செய்ய தேவையில்ல. அவர் செஞ்சு முடிச்சார், நம்பினாலே போதும் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அவர் செஞ்சு முடிச்சார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாம் முடிந்தது. அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப நம்மளுடைய வேலை விசுவாசிக்கிறது. ஐந்தாவதாக நம்ம பார்த்தோம் போன வாரம் நம்மளுடைய செய்தியில, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, அது ஐந்தாவதா. நான்காவதா பார்த்தோம், தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அடிக்கப்பட்டார். ஐந்தாவதாக ரட்சிப்புக்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்துட்டார் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி மிக்ஸ்அப் பண்ணிக்கினாலும் விஷயம் இதுதான். 5 விஷயங்களை கர்த்தர் ஏற்கனவே உண்டு பண்ணிட்டார். இப்போ ஆறாவதா இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாம், லேட்டரா பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தோட நான் ஆரம்பிக்க போறோம். வாங்க எல்லாரும். சங்கீதம் 66:12 இந்த வசனம் நான் பல வருஷமா மெடிடேட் பண்ற ஒரு வசனம். அதே போல இதை அறிக்கை செய்யற விசுவாசிக்கிற ஒரு வசனம். என் வாழ்க்கைக்காக எடுத்துக்கொண்ட வசனங்கள்ல இது ஒண்ணு. அதனால இந்த வசனத்தை இன்னைக்கு இதுல இருந்து கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவாருன்னு சொல்லி நான் நம்புறேன். பாருங்க, சங்கீதம் 66:12 இந்த வசனத்தை உங்க வேதத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உங்களுக்காக அண்டர்லைன் பண்ணிக்கங்க. படிக்கிறேன், கவனிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஒரு சில பேர் சொல்றீங்க, எனக்கு தான் பிரதர் இந்த வசனம். ஒரு சில பேர் இப்படி மதிக்காம நம்மள இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க பிரதர். கடன் பிரச்சனையில போயிட்டேன், இல்ல சொந்தக்கார பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, பாருங்க அடுத்தது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், தீயிலும் தண்ணீரும் செத்து போனோம்னு சொல்ல கடந்து வந்தோம்ன்றார். அப்ப அந்த மாதிரி பாதையும் அவர் கடந்து வந்துட்டாரு. அப்போ நிச்சயமா அது நமக்கான வசனம் தான் இல்லையா? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனா அடுத்தது கவனிங்க, எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தர் எப்பவுமே நல்ல முடிவுகளின் தேவனா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. அவர் சொல்றாரு, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஆமென். தரித்திரத்தில் எங்களை அம்போன்னு விட்டார் அப்படின்னு சொல்லாம, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டார். உங்களை பார்த்து சொல்றேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு செழிப்பான இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has a place of abundance for you. How many are excited today? Come on somebody. கர்த்தர் உங்களுக்காக ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு வேணா ஏதோ ஒரு பற்றாக்குறையின் வாழ்க்கையோ ஒரு போராட்டத்தின் வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மாற போகுது. God is going to lead you out of it. Hallelujah. உங்களுக்காக என்ன இடத்தை வச்சிருக்கிறார் கர்த்தர்? என்ன சித்த வச்சிருக்கிறார் நமக்காக? ஒரு செழிப்பான இடத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுவார். ஆமென். செழிப்பான இடம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல நல்ல வாழ்க்கை நீங்க வாழ போறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஒரு செழிப்பான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஒரு கேள்விக்குறியான இடத்தை வைக்கல. கர்த்தர் நமக்காக எந்த இடம் கிடைச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துறாப்பா அப்படின்னு சொல்லாம ஒரு செழிப்பான இடத்துக்கு நம்மை கொண்டு போய் விடுகிறாராம் பார். அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஃபைனலா எங்க கொண்டு போறார் கர்த்தர்? ஒரு செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். இப்ப சில பேர் சொல்றாங்க, செழிப்புன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு செழிப்புன்றது அவங்களுக்கு ஒரு புளிப்பு மாதிரி. நான் சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவத்துல செழிப்புன்றாரு இவரு, ஆசீர்வாதத்தை பத்தி பிரசங்கம் பண்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுவாங்க. ஒரு பிரதர் சொல்ல, ரொம்ப ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதம் நிறைய ஆயிடுச்சுன்னா ஜனங்க ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு ஆண்டவர் விட்டுருவாங்க. ஆசீர்வாதம் நிறைய ஆயிடுச்சுன்னா ஆண்டவருடைய நாமத்துக்கு அவமானம் அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன் பாருங்க, உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நீங்க அங்க ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். மிக ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்ச ஒரு தகப்பன் இருக்கிறார், பணக்கார அப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவங்க பிள்ளைங்கெல்லாம் நல்ல சொத்து சம்பத்தோட நல்லா வாழ்ந்தா அவருக்கு பெருமையா, இல்ல ஓட்டாண்டிங்களா ஒண்ணு இல்லாம இருந்தா அவருக்கு பெருமையா? நல்ல ஒரு அப்பா பாருங்க, நல்ல பெரிய சொத்துக்களுடைய ஒரு அப்பா, பணக்கார அப்பா. அவங்க பசங்க நல்லா வாழ்ந்தா தான் அவருக்கு பெருமை. அவங்க பசங்க கையேந்தி வாழ்ந்தா அவருக்கு
பெருமையே இல்லை. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய கடவுள் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் சர்வ லோகத்தையும் உண்டு பண்ணுகிற மிக ஐஸ்வர்யங்கள் நிறைந்த நல்ல தகப்பனா இருக்கிறார். கேள்வி என் கடவுள், நான் நம்புற கடவுள் பணக்காரன் எனக்கு தெரியும். நான் நம்புற கடவுள் செல்வ செழிப்பு ஏராளத்தின் தேவனா இருக்கிறார். So the question is really about whether you serve a rich God or a poor God. Rich Dad Poor Dad னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை நான் படிச்சிருக்கிறேன். ஆனா ரிச் காட் புவர் காட் பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. யார் யார் தேவன் நல்லவர் ஏராளமும் தாராளம் உடையவர் நம்புறாங்களோ நானும் நல்லா இருக்க முடியும் நம்புவாங்க. யார் யார் கடவுளை கஞ்சன், அவர் பாவம், அவரே பாவம், பரலோகத்தில் கரண்ட் பில் கட்டாம இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் இப்படி நினைச்சா அவங்க நம்ப மாட்டாங்க செழிப்ப. நான் சொல்றேன், உங்க கடவுள் யாரு? பணக்காரரா இல்லனா குறைபாடு உள்ளவரா? நீங்க ஆன்சர் பண்ணிக்க பார்க்கலாம். அப்ப அவர் நல்லவர்னா அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவர் பிள்ளைகள் நல்லா இருந்தாதான் அவருக்கு பெருமை. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருந்தாதான் தேவனுக்கு மகிமை. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருந்தாதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஏன்னா அப்பதான் உலகத்துக்கு தெரிய வரும் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொல்லி ஜனங்க கேள்வி கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கணும் பாரு. இதுதான் கர்த்தருடைய நோக்கம். செழிப்புடைய மிக முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு என்னன்னா, நம்மளை பார்த்து தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஜனங்க. பாருங்க, ஏசாயா 64 வாங்க. ஐசாயா 64, ஏசாயா 64 அதுடைய முதலாம் வசனத்தை நம்ம படிக்கலாம் தமிழ் பைபிள்ல. இங்கிலீஷ் பைபிள்ல அது 2வது வசனத்துல இருக்கும் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும். இப்ப நீ ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோ ஆர்வமாகிறார் அதை சொல்றதுக்கு அவர். சரியா? இப்ப யாரோ ஒருத்தர் எழுதும் போது காலம் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளோ ஆர்வமாகிறார், ஆண்டவரே இது ஆச்சரியமாக ஆண்டவரே அப்படின்றார். அவர் சொன்னார், உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும். என்னவா? தேவனுடைய நாமத்தை சத்துருக்கள் யாரு? அவரை நம்பாதவங்க. சரியா? அப்ப அவரை நம்பாத ஜனங்களுக்கு அவர் யாருன்னு தெரியணுமா? சரியா? அப்ப இன்னும் கடவுளை நம்பாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. நம்மளும் அப்படிதான் இருந்தோம் இல்லையா? நம்ம ஒன்றும் பெரிய ரொம்ப யோகியமா இல்ல, நம்ம கூட கடவுளுக்கு சத்துருக்களா தான் இருந்தோம். ஆனா நம்மளை நேசிச்சார். நம்மளை நேசிச்சு நம்மளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா? அவருக்கு சொந்தமாக்கி நம்மளை உட்கார வச்சிருக்கிறார் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க உலகத்துலன்றாரு. இந்த சத்துருக்கள் எல்லாருக்கும் தேவனுடைய நாமம் தெரியணும். ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கு எல்லாரும் நடுநடுங்கி வரணுமா? ஐயோ, கடவுள் எவ்வளவு பிரம்மாண்டமானவர், எவ்வளவு பெரியவர்னு. அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரா? அப்படியே 4வது வசனத்துக்கு வாங்க. இப்ப முதல் வசனத்துல பாக்குறோம், அவரை பத்தி ஜனங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை தேவனுக்கு. அது எப்படி நடப்பிக்கிறார்? How does this happen? Go to verse number 4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆனா வசனத்துல தெளிவா பாருங்க, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஏராளமான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை நம்புறவங்களுக்கு நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறாரு. இந்த நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் அதிகமாகும் போது எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வருது நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி. நம்ம கடவுள் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் எல்லாருக்கும் தெரிய வருது. நம்ம ஏன் நல்லா இருக்கணும் தெரியுமா? ஏன் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை நம்புறவங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர்னு உலகத்துக்கு தெரியணும். நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம கடவுள் நல்லவர் எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் வருவாங்க. அதான் கர்த்தருடைய நோக்கம். செழிப்பின் மிக முக்கியமான நோக்கம் என்னது? தேவன் யாருன்னு உலகத்துக்கு தெரியணும். எரேமியா 33 9ஆம் வசனத்துக்கு வாங்க. எரேமியா 33 9ஆம் வசனம் பாருங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் அப்படின்றாரு பாருங்க. என் ஜனங்களுக்கு நான் என்ன மாதிரி நன்மை பண்ண போறேன்னா அவ்வளோ மகிமையா இருக்கும் அப்படின்றார். அப்ப ஜனங்க நல்லா இருந்தா தான் அவருக்கு மகிமை. அவருடைய ஜனங்க தரித்திரத்தில் இருக்கிறது அவருக்கு மகிமை இல்லை. அவருடைய ஜனங்க நல்லா இருந்தா அவருக்கு மகிமை. அவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயிருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து. யாரு? உலகத்தில் இருக்கிற சத்துருக்கள், அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க இல்லையா? தேவனுக்கு சத்துருக்கள், நமக்கு இல்ல, தேவனுக்கு சத்துருக்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவ ஜனங்க நல்லா இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னா, ஊரோலகம் பார்த்து ஆச்சரியப்படுறது மட்டும் இல்ல, நடுங்கணும். யார்ப்பா அங்க கடவுள்? அட, உன் வாழ்க்கை எனக்கு தெரியும்பா, நீ வளர்ந்த விதத்தெல்லாம் நான் பார்த்தேன்பா, உன் குடும்பம்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா என்னடாப்பா 15 வருஷத்துல இந்த மாதிரி நல்லா இருக்கிறீங்களே, எப்படி ஆச்சுது? நடுங்குவாங்க பாருங்க அவங்க. எதுக்காக? ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில காண்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செல்வ செழிப்பை கொண்டு வருகிறார். ஏன்? ஏன்னா செல்வ செழிப்பை மறைச்சு வைக்க முடியாது.
செல்வ செழிப்பு மறைச்சு வைக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க சம்பாதித்த ஆசீர்வச்சு வருமானத்தை அதிகரிச்சு ஒரு வருஷத்துக்கு 2 இல்ல 3 கோடி ரூபாய் உங்களுடைய ஆனுவல் இன்கமா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இருக்கிற சின்னதான ஒரு வீட்டை விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு வீடை நம்ம எடுப்போம். அப்புறம் அதே மாதிரி பல வீடுகளை நம்ம வாங்குவோம். சொத்து என்ன சொல்ற நிலங்களை வாங்கி நம்ம போடுவோம். பிசினஸ் அதிகமாக்குவோம். நம்மளுடைய துணியுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக தாராளமாக கொடுப்போம். அநேகருக்கு ஊழியங்களுக்கு சகாயம் பண்ணுவோம். பெரிய பெரிய வகையில் அந்த ஊர்லயே ரொம்ப தெரிஞ்சவங்களாம் வந்துருவோம் பாரு. நம்ம அது மறைச்சு வைக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்றாரு? மறைச்சு வைக்க முடியாத மாதிரி ஒரு சொத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். செழிப்பு வந்துருச்சுன்னா தெரிய வருது எல்லாருக்குமே, என்னவோ பெரிய அமௌண்ட் வந்துக்குது பாரு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்கிறாரு பாரு. இப்போ முதல்லாம் காசு கேட்டா நீ எனக்கு 100 ரூபான்னுவா. இப்போ 100 ரூபாய் கேட்டா 1000 ரூபாய் அனுப்பி வைக்கிறான். என்னடா கதை என்னவோ ஆயிருக்குது இல்லையா? பாரு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க, ஆனா இப்ப பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. அப்ப செழிப்பை நம்ம மறைச்சு வைக்க முடியாது. இந்த செழிப்பு என்ன பண்ணுது? எல்லாரும் கூப்பிட்டு காமிதுங்க, பாரு எப்படி இருந்தா எப்படி ஆயிட்டான் பாரு. அந்த கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த கடவுள் அவங்களை உயர்த்துறாரு. அந்த கடவுள் யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையாவே சாட்சி எது? நம்ம தரித்திரத்துல வாழ்றது கர்த்தருக்கு சாட்சி இல்ல, நம்ம நல்லா வாழ்றது தான் கர்த்தருக்கு சாட்சி. அதுவும் பாருங்க, அவர் சொல்றாரு, சுவிசேஷத்துக்காக நீ வீடுகளை குடும்பத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் திருப்பி தரேன்றார் கடவுள். இந்த உலகத்துல திருப்பி தரேன். எவ்வளவு தர்றாரு பாருங்க. மத்தேயு 19:29 வாங்க. மேத்யூ 19 and 29 வாங்கல. எவ்வளவு தாராளமா கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, அப்போ ஒரு வீடு இருந்திருக்குது, ஆனா சுவிசேஷத்துக்கு என்ன பண்றாரு? அதை விட்டு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா ஒரு மனுஷன் வேலை செய்யறாரு, முதல் வீடை கட்டலான்றது பதில் அவர் என்ன பண்றாரு? இல்லைன்னா கர்த்தருக்கா ஊழியம் செய்யறேன்னு பணத்தை கர்த்தருக்கா விதைக்கிறாரு. இல்ல தேவன் மேல ஒரு வாஞ்சையா இருக்கிறார். உலகமே வீடு வாசல் அப்படின்னு தேடி போற நேரத்தில் ஒரு கர்த்தர் சுவிசேஷன் போன போது என்ன நடக்குது? என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு 100 வீடு தரேன் நான் அப்படின்றாரு ஆண்டவர். சில பேர் அப்படி ஜெபம் பண்றது கூட பயப்படுவோம். நம்ம 100 வீடு பக்கத்துல கேட்டக்கூடாது பிரதர், ஏன்னா என்ன பேராசை புச்சவன் நினைப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி யோசிக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன 100 வீடு தரம் உனக்கு. ஒரு சில பேர் இருக்கிறது ஒரு வீட்டில் தான் பிரதர். என்னத்துக்கு பிரதர் 100 வீடு? சரி நீங்க ஒன்று வச்சுங்களா, இவ்வளவு பேசுறீங்களே, இந்த உங்களுக்கு ஒரு வீடு. ஏன் 99 வீடு கட்டி வீடு இல்லாத உங்களுக்கு கொடுக்க கூடாதா? நம்ம நல்லா இருந்தா தான் அப்படி கொடுக்க முடியும். ஏன் மிச்சம் 99 வீடையும் வாடகைக்கு விட்டு இன்னும் லாபத்தை சம்பாதிக்க கூடாதா? இன்னும் கோடீஸ்வரர்களா மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சகாயம் பண்ணலாமே நம்ம. இப்போ எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? இந்த முடிவில் எல்லாரும் வந்துருவீங்க, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் எனக்கு. ஆனா சொல்றேன் பாரு, நல்லா கவனிங்க. நம்ம நல்லா இருக்கிறது தான் கர்த்தருக்கு சாட்சி. நம்ம கிழிஞ்சு துணி போட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து குறைபாடில் இருக்கிறது கர்த்தருக்கு சாட்சி இல்லை. யாராவது இப்படி வந்து பேசியிருக்கிறாங்களா? நீ எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தில் இருக்கிற பார், துணி கூட கிழிஞ்சிருக்குது, மூஞ்சி கூட கழுவுல, நீ மேக்கப் போட கூட உன்ட்ட பணம் இல்லை, வீட்டில் பெயிண்ட் வச்சு கூட இவ்வளோ நாள் ஆகுது, பழைய ஸ்கூட்டரையே அந்த மாதிரி நீ காலையில் அதை உதச்சி அதை ஆன் பண்ணுற பாரு, அதை பார்த்து உன் கடவுளை தேடலான்னு வந்துக்கிறேன். யாராவது வந்துக்கிறாங்களா அப்படி? இதை பார்த்து நம்மள்கிட்ட ஏன்பா அந்த கடவுளை நம்புற அப்படின்னு கேட்டு போன வேணா ஜனங்க வேணா வருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டா இல்லையா? இயேசுவை நம்பி எப்படி ஆயிட்டான் பாரு, அப்படி வேணா சொல்லுவாங்களே தவிர்த்து அவர்கிட்ட வரணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. யோசிச்சு பாரு, நம்ம குடும்பம் சமாதானமா இருந்தா ஜனங்க வருவாங்களா இயேசு கிட்ட? இல்ல நம்ம குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டையா இருந்தா வருவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டைன்னு வச்சுங்களேன், பண கஷ்டம், பிரச்சனை, வீட்டுல போடுற சண்டை, தெருவில் இருந்து உழுவுது பாத்திரம், எப்படி வருவாங்க? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்ன பாத்திரமா பயன்படுத்துங்கன்னா, வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை இவங்க பயன்படுத்தின்னு இருப்பாங்க, ஒருத்தர் தாக்குது, அதுவும் தெருவில் விழும் சண்டை. அந்த மாதிரி சண்டை எப்படி ஜனங்க ரசிக்கப்படுவாங்க? கல்யாண புரோக்கர் கிட்ட ஒருத்தன் ஒரே சண்டை. அன்னைக்கு எப்பேற்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் நீ? சின்ன ஒரு விஷயத்துக்கும் பாத்திரத்தை எல்லாம் தூக்கி வீசுறாயா மேல. அதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார், சார் அப்பவே சொன்னல சார் பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு. வீசிங்னா என்ன வீசிங் இது இப்படி இன்னொருத்தர் போட்டு ஒரே அடி, இன்னொருத்தர் சப்புன்னு அரைஞ்சு, என்ன பொண்ணு பார்த்துருக்குற, கிளி மாதிரி ஒன்று பொண்ணை கட்டி கொடுனா என்ன பண்ணியிருக்கிற நீ? சண்டை வந்தாலும் அருவாள் தூக்கி என்ன வெட்ட வர்றா சார், இது வெட்டி கிளி சார் அப்படின்னுக்கிறார் அவரு. சண்டை போட்டு சமாதானத்தை இழந்தா எப்படி இயேசுக்கு சாட்சியா இருக்க முடியும்? நம்ம குடும்பத்துல சண்டைகள் இருக்க கூடாதுன்னு சொல்றேன். கமான், பண பற்றாக்குறை இருக்க கூடாது. ஏன்னா பண பற்றாக்குறைனாலே சண்டை அதிகமாகுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை ஒத்துக்காதவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஏற்கனவே, அதனால நீங்க ஒத்துக்கல. சும்மா என்ன பதர் ஒத்துக்கிறது, போங்க பதர், கையில தான் பதர் அடிபட்டுச்சு போன வாரன்றீங்க, அதை வேற தூக்குன்றீங்க. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லி நீங்க நல்லா இருந்தாதான் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை.
அதை தான் கர்த்தர் கொண்டு வர்றார் வார்த்தையின் மூலமா. அதை தான் கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்றார் நமக்கு. நீ நல்லா இருக்கணும்ன்றார் நம்மளை பார்த்து. நீ சண்டை சச்சரவு இல்லாம, பண பற்றாக்குறை இல்லாம, நீ செழிப்பா வாழணும். நீ செல்வ செழிப்பா வாழ்ந்தனா அதை பார்த்து ஊர் உலகெல்லாம் கேட்க போறாங்க, எப்பேற்பட்ட கடவுளை இவங்க ஆராதிக்கிறாங்க, அந்த கடவுள் நமக்கும் வேணும், அவரையும் நம்ம அவரையும் தொழுது கொள்ளணுமா இருக்குது, இல்ல அவரை நம்மளும் தொழுது கொள்ளணுமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. தரித்திரம் கர்த்தருக்கு மகிமையானது இல்ல, ஏழ்மைத்தனம் கர்த்தருக்கு மகிமையானது இல்ல. ஏழ்மைத்தனத்திலும் கர்த்தரை சேவிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. தரித்திரத்திலும் கர்த்தர் ஆராதிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு நல்ல தகப்பன் ஆராதிக்கிற நம்ம, ஒரு ஐஸ்வர்யங்கள் நிறைந்த தகப்பன் ஆராதிக்கிற நம்ம, அவருடைய பிள்ளைகள் ஒரு குறைவில்லாம வாழணும்னு விருப்பப்படுற தகப்பன் ஆராதிக்கிற நம்ம, ஒரு குறைவில்லாம வாழ்ந்து சுகத்தோடவும் செழிப்போடவும் வாழ்றதா அவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்ப அவருடைய நாமத்தை உண்மையா மகிமைப்படணும்னு ஆசைப்படுறவங்க செழிப்ப வேண்டான்னு சொல்ல மாட்டோம், பெருக்கத்தை வேண்டான்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் எனக்கு என்னென்ன அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன், அதை பெற்றுக்கொள்றேன், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செழிப்பு உங்களுடையதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், செழிப்பு உங்களுடையது. prosperity is yours. செழிப்பு உங்களுடையது. வாங்க திரும்பி அந்த வசனத்துக்கு வரலாம், தீம் வர்ஸ்க்கு வரலாம். வாங்க Psalm 66 verse number 12 படிங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். உங்க பைபிள்ல இருந்து ஒன்று நீங்க ஃபாலோ பண்றதா பண்ணுங்க, இல்ல நம்மளுடைய டிஜிட்டல் பைபிளை நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தாலும் நல்லதுதான். ஓகே, வாங்க படிங்க பார்க்கலாம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாரும் சொல்லுங்க, I am on the way. சொல்லுங்க பார்க்கலாம், நான் போக வேண்டிய இடம் செழிப்பான இடம், நான் அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த பிரசங்கங்கள் இது எல்லாமே அதுக்காக தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார் கர்த்தர், அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறார் நம்மள. சரி, இந்த செழிப்பான இடத்துக்கு நம்ம எப்படி போறது? 3 ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். 3 விஷயங்கள் சொல்றேன். You need 3 things to get to that place of abundance. இந்த செழிப்பான இடத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த செழிப்பான இடத்துக்குள்ள நம்ம வந்தோம்னா அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, அநேகர் பார்த்து நம்மளுடைய கடவுள்கிட்ட அவங்க வருவாங்க. எப்படி இந்த செழிப்பை நம்ம அனுபவிக்கிறது? 3 ரகசியங்களை, 3 வழிகளை, இல்ல 3 விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். முதலாவது பாருங்க, இந்த செழிப்பு நம்மளுக்கு எங்க கிடைக்குது, இந்த பரிபூர்ணம் எங்க வருதுன்னா, யோவான் 10:10 நம்ம படிக்கலாமா? John chapter 10 and verse number 10. யோவான் 10 அதிகாரம் அதுடைய 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தது இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் இல்லைன்னா பரிபூர்ண ஜீவன் இல்லை. உங்க வாழ்க்கை மாறணும்னா ஏதோ ஒரு ஃபாதர் கிட்டயோ ஒரு பாஸ்டர் கிட்டயோ வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை மாறும்னு யார் சொன்னது? ஒரு சர்ச்சுக்குள்ள வர்றதுனால வாழ்க்கை மாறும்னு யார் சொன்னது? இதெல்லாம் நல்ல இடம் தான், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். ஆனா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, பல தேவ மனுஷர்கள் கை வைக்கிறதுனால வாழ்க்கை மாறும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வளர்த்துக்க கூடாது. ஏன்னா மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ள வழி நடத்துறது ஒரே ஒரு சிலுவையின் செயல் தான். அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஞாபகம் வச்சுங்க இதை. அவர் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கான வழி, அவர் மட்டும்தான் பரிபூர்ணத்துக்கான வழி, அவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில செழிப்பை, நிஜமான செழிப்பை கொண்டு வர முடியும். அப்படின்னா ரட்சிப்பு இல்லாம செழிப்பை நம்ம அனுபவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம பரிபூர்ண ஜீவனை அனுபவிக்க முடியாது. அப்ப முதல் காரியமே இதுதான், எழுதிக்கங்க. You need Jesus as your Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராகவும் கர்த்தராகவும் நீங்க அங்கீகரிக்க வேண்டும். Receive him as your Lord and Savior. Make him your Lord and Savior. இயேசுவே என் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாமே, என் ரட்சகர், உங்களை நான் விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்துல வாங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க தான் பரிபூர்ண ஜீவனுக்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. பார், மனுஷன் எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும் அவன் வாழ்க்கை மாறாது. மனுஷன் எவ்வளவு நல்லவனா வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பயபக்தி காரியங்களை செஞ்சாலும் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுக்குலத்தை தேடி இறங்கி வந்த தேவகுமாரன் சிலுவையில் எல்லா வேதனை அனுபவிச்சு மரிச்சார் தெரியுமா? அந்த செயலை நம்பணும்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும். அதுதான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இயேசு மரித்தார், அதனால தான் நமக்கு புதிய ஜீவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்தலாமா? அந்த நேரத்தில் கமா நல்லா நன்றி செலுத்துங்க, மனசுல இருந்து நன்றி செலுத்துங்க. அவர் மரிக்கலனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நமக்கு புதிய வாழ்க்கை, அது மட்டும்தான் நமக்கு பரிபூர்ணம். பாரு, நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, சில டைம் நம்மளை பத்தி ஓவரா நினைச்சுறோம். நம்மளை பத்தி ஓவரா புகழ்ந்து ஓவரா நினைச்சுக்கிறோம். ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் பஸ்ஸுக்குள்ள போனார். பஸ்ஸுல போன உடனே ஸ்டூடெண்ட் அங்க உட்கார்ந்துங்கிறான். அவன் எந்திரிச்சான். அப்படியே எந்திரிச்ச உடனே தம்பி உட்காருப்பா, மரியாதை மனசுல இருந்தா போதும் அப்படின்ட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்பி எந்திரிச்சான். தம்பி உட்காரு,
மரியாதை மனசுல இருந்தா போதும். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. திரும்பி எந்திரிச்சான் புள்ள. டேய் உட்காரா, எத்தனை தடவை சொல்றது உனக்கு? மரியாதை மனசுல இருந்தா போதும்டா தம்பி. சார் சும்மா சார், நானே அந்த ஸ்டாப்ல இறங்க வேண்டியவன் நானு. நீ சும்மா உட்காருன்ட்டு இப்ப நான் இறங்கி ஓடணுமா இருக்குது இது அப்படின்ட்டு ரொம்ப ஓவரா நினைச்சுக்கிறது நம்மளை பத்தியே. சில பேர் நினைக்கிறான் என்னால முடியும், என் சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், எனக்கு ஜீசஸ் எல்லாம். யாரோ ஒருத்தர் அப்படிதான் பாரு பிரசங்கம் பண்ணும் போது சொன்னாராம், சார் நீங்க என்ன சார் இயேசு மரித்தார், இயேசு ரட்சகர்ன்றீங்க, இயேசு என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க, நானும் அதே மாதிரி செய்யறேன்ட்டார் இவர். எனக்கு ஜீசஸ் ரட்சகரா வேண்டாம், எனக்கு எக்ஸாம்பிளா வேணும். அப்ப இவர் சொன்னார், ஓ உனக்கு எக்ஸாம்பிளா வேணுமா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதை நீ செய்யறியான்னு பாருன்ட்டு சொன்னாரா. ஏசு கிறிஸ்து பாவமே செய்யாதவர், இப்படி நீ வாழ முடியுமா? பட்டுன்னு அவர் இல்லை சாரி, இது என்னால் முடியாது, எனக்கு அவர் எக்ஸாம்பிளா வேண்டாம், எனக்கு ஒரு சேவியரா தான் வேணும், ரட்சகராக தான் வேணும். நம்மளுடைய சாமர்த்தியம் எல்லாமே ஃபெயில் ஆகும், நம்மளுடைய ஐடியாஸ் ஃபெயில் ஆயிருது. இப்போ நம்ம திறமைகளை நம்ம கைவிட்டணும்னு சொல்ல வரல, நம்ம ஸ்கில்ஸ் மேலே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனால் நம்ம நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேலே இருக்கணும். அதை தான் நான் இந்த நேரத்தில் திரும்பியும் கொண்டு வரேன் பாருங்க. ரட்சிப்புக்கு ஏதுவா எதுவுமே நமக்கு போதாது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம ரட்சிக்க முடியும். நம்மளுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஞாபக சக்தி, என்னுடைய திறமை. ஒரு சில பேர் பாருங்களேன், நான் நல்லா பாஸ் ஆகிடுவேன் பதர், எப்படி பதர் நான் செம்மையாக காப்பி அடிப்பேன் பதர்ன்றா ஒருத்தர். செம்மையாக காப்பி அடிக்கிறேன் பதர், நான் பதர். அவங்க காப்பி அடிக்கிறத ஒரு அபிலிட்டியாக பார்க்குறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதை காப்பி அடிக்கிறத ஒரு அபிலிட்டி. அதே மாதிரி எனக்கு ஒரு சில பேர் தெரியும் பாருங்க, என்னுடைய நண்பர்கள் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக காப்பி அடிப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்துருப்பாங்க, அங்கே பார்த்துருப்பாங்க, இங்கே பார்த்துருப்பாங்க, அப்படியே டக்கு எழுது. ஐயோ சில பேர் யோசிச்சு அப்படி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. ஒருத்தர் அப்படி தான் நினச்சி போனார் இன்டர்வியூக்கு. காப்பி அடிச்சு இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறேன் பாரு, நான் எதிரில் இருக்கிறவன் என்ன பதில் சொல்கிறானோ அதே பதிலை சொல்லி எனக்கும் வேலை கிடைச்சிரும்னு போய் உட்காந்தான். எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவின் பிரதமர் யார்? ஆன்சரை கவனிச்சான், நரேந்திர மோடினார். ஓகே எழுதிக்கா, பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்காத அப்படின்னு. வருஷத்தில் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ஓகே அது ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் நிலாவில் மனுஷன் வாழ முடியுமா? அது என்னமா தான் கண்டுபிடிச்சுன்னுக்குறாங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. அடுத்ததாக இவனை கூப்பிட்டாங்க உள்ள, இவன் எல்லா ஆன்சரும் பயாட் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனால் அவங்க கேள்வியை மாற்றிட்டாங்க, உன் பேர் என்ன? நரேந்திர மோடி அப்படின்னு. நரேந்திர, சரி உன் வயசு என்ன? 365 நாட்கள் அப்படின்னா. ஏய் நீ என்ன பைத்தியமா, மைண்டில் என்ன ஆயிடுச்சா? ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக ஒரு ஜோக்கை கொண்டு வந்துங்கிறேன் நான். ஆனால் விஷயம் இதுதான், நம்ம சாமர்த்தியம். அப்படியே நான் பரலோகத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, பதர் நீ ஜீசஸ் இல்லாமலே பரலோகத்துக்கு வந்துடுவோம் பதர், உள்ளே வந்துடுவோம் பதர் நான். எப்படி உள்ளே வருவேன்? அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான் அந்த பிரசங்கிட்ட, சார் நான் என்ன தம்மா பண்ணுவேன், நான் பரலோகத்தில் போனோம் அப்படியே அந்த கேட்டுக்குள்ளே துப்புன்னு உள்ளே போடுவேன், அப்படியே துப்புன்னு வெளியே ஓடி வருவேன், அப்படி துப்புன்னு உள்ளே போவேன், அப்படியே வெளியே வருவேன், அப்படியே உள்ளே போவேன், வெளியே போவேன், உள்ளே ஃபைனலாக ஆண்டவர் சொல்லுவார், டாய் ஒன்று உள்ளே இரு, இல்லை வெளியே போ, சரி ஆண்டவரே உள்ளே வர்றேன் அப்படின்னு நான் உள்ளே வந்துடுவேன். அங்கே என்ன எல்கேஜி ஸ்கூலாக நடத்திங்கிறார் ஆண்டவர் அந்த இடத்துல. அங்கே சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டு காட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் பரலோகத்துக்கு. என்னது அது? ஏசு கிறிஸ்துவ அவர் எனக்காக சிலுவையில் மரிச்சார் அப்படின்றத விசுவாசிச்சு அவரை என் ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுனால மட்டுமே சாத்தியம். சர்ச் அட்டெண்டன்ஸ் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கமான், நம்ம ஒரு விஷயம் பாருங்க, இது சர்ச்சுக்குள்ளே வர்றதுனால யாரும் கிறிஸ்தவன் இல்லையே. அப்புறம் ஒரு கேரேஜுக்குள்ளே போன உடனே காராக மாறிடுறோமா நம்ம? ஆனால் காராக இருந்தால் கேரேஜுக்கு போகிறது நல்லது. அதே போல தான் சர்ச்சுக்குள்ளே வர்றதுனால யாரும் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தால் சர்ச்சுக்கு வர்றது உங்களுக்கு நல்லது. இங்கே சர்வீஸ் நடக்குது, சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இது இல்லையா? 4 சர்வீஸ் ஸ்டேஷன், 4 சர்வீஸ் நடக்குது ஒரு நாளில். எப்படி அதை நம்ம நடத்துகிறோம்? வர்ற ஒவ்வொரு விசுவாசியையும் சீர்படுத்தி சரிப்படுத்தி அவங்க மனதை சுத்திகரித்து வார்த்தையை கொண்டு அவங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி திரும்பி அனுப்புகிறோம், போங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எத்தனை பேர் முதல் ரகசியத்தை பெற்றுக்கொண்டீங்க? உங்களுக்காக யூ நீட் ஜீசஸ் as your Lord and Savior. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? நல்லா கரங்களை தட்டி சந்தோஷமாக கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதமே அதுதான். யூ ஆர் சேவ்ட். ஹல்லேலூயா. என்ன நடக்குதோ இல்லையோ ரட்சிக்கப்பட்டீங்க நீங்க. சரி, இப்போ அதுதான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம், ரெடியா இருக்கீங்களா? எனக்காக ஒரு செழிப்பு நேரத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? எப்படி பதர் நான் அடையிறது? ரெண்டாவது ரகசியத்துக்குள்ள வரலாம் வாங்க எல்லாரும் இந்த நேரத்தில். ஏசாயா 64க்கு வரலாம். நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை படித்தோம், ஆனால் திரும்பி நம்ம படித்து அதில் இருந்து அர்த்தங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஐசையா 64 verse number 4 பாருங்க, இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, அப்ப நிறைய செய்து வச்சிருக்கிறார் நமக்காக. நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை அப்படின்றாரு. அப்ப எப்படி இதை பெற்றுக்கொள்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் பார்த்ததும் இல்லையா, கேட்டதும் இல்லையா, உணர்ந்ததும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது? அப்போ எனக்கு கிடைக்க போகிறதே இல்லை அப்படிதான் தோணுது நம்மளுக்கு.
ஒருத்தரும் பார்க்கல, ஒருத்தரும் கேட்கல, ஒருத்தரும் உணரலனா இதை நீங்க ஏன் பிரதர் பிரசங்கம் பண்றீங்க? இப்போ நம்மளுக்கு என்ன பிரதர் யூஸ்னா, கவலைப்படாதீங்க, நம்மளை கர்த்தர் வேற மாதிரி மாத்தி இருக்கிறார். இப்போ வாங்க இதே வசனத்தை அப்போஸ்தலர் பவுல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்க்கலாம். வாங்க 1 கொரிந்தியர் 2 அதுடைய 9-10. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10வது வசனத்தையும் நம்ம படிக்க போறோம். எழுதி இருக்கிறபடி, இப்போ நமக்கு தெரியும் அது எங்கேருந்து எழுதி இருக்கிறாருன்னு. அங்கேயே உங்க பைபிள் எழுதிங்க, ஐசையா 64:4 எழுதிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதே தான் ஏசாயா எழுதி இருக்கிறாரு. ஆனா நமக்கு வேற மாதிரி. ரெடியா இருக்கீங்களா? அப்படியே பாருங்க 10வது வசனத்துக்கு பாருங்க. நமக்கோ, ஹalleluya, we are different, we have an advantage. We have an advantage over the people of the world. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் செழிப்பை பற்றின வெளிப்பாட்டை எனக்கு தருவார். அதுதான் 2வது பாயிண்ட். எழுதிங்க பார்க்கலாம். If you want to come to your place of abundance, then you need number 2 a revelation of abundance. You need a revelation of abundance. இந்த பரிபூர்ணத்துடைய வெளிப்பாட்டை நீங்கள் அடைய வேண்டும். செழிப்பின் வெளிப்பாடு தேவை. இது ஒரு வெளிப்பாடா மாறணும். இந்த வெளிப்பாட்டை வச்சு தான் நம்ம வாழ முடியும். கர்த்தர் இப்படி தான் கொண்டு வர்றார். உங்களுக்கு எது வேணாலும் அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு வெளிப்பாடை தருவார். சுகம் வேணும்னா சுகத்தை பத்தின வெளிப்பாடு முதல் வரணும். செழிப்பு வேணும்னா செழிப்பை பத்தின வெளிப்பாடு முதல் வரணும். சரியா? அப்ப கடன்ல இருந்து வெளியே வரணும்னா அதை பத்தின வெளிப்பாடு முதல் வரணும். எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரெவலேஷன், சொல்லுங்க நெக்ஸ்ட் manifestation. See, what is not revealed to you will not be manifested in your life. அப்போ முதலாவது என் மனதளவில் ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அதை நான் நிஜமாக நான் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன வேணுனாலும் வார்த்தையை படிங்க, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. சுகம் வேணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சுகத்தை பத்தின வெளிப்பாட்டை கொடுங்க. எனக்கு செழிப்பு என்ன கேட்கணும், செழிப்பை பத்தின வெளிப்பாட்டை எனக்கு கொடுங்க. வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்ப கர்த்தர் எல்லாவற்றையுமே வெளிப்பாட்டு மூலமா தான் தர்றாரு. இந்த செழிப்பையும் கர்த்தர் வெளிப்பாட்டு மூலமா தான் தருவாரு. ஆமென். வெளிப்பாடுனா என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் சொன்னாருனால நான் நம்பல, எனக்குள்ளவே தெரியும் ஆவியானவர் இருக்கிறார், நான் நம்புறேன் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த செய்தி எடுத்துட்டு நீங்க போறீங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, என்னப்பா செழிப்புன்னு ஏதோ பிரசங்கம் வந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்றீங்க, ஆமா கர்த்தர் நமக்காக ஒரு செழிப்பு நடத்த வைத்திருக்கிறார். எப்படி தெரியும் உனக்கு? கிரேஸ் பிரதர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வெளிப்பாடு வரலன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்வீங்க? எங்கள் பாஸ்டர் சொன்னார், வசனத்தில் நான் பார்த்தேன், எனக்குள்ள நான் அதை விசுவாசிக்கிறேன், இது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஆனால் இது என்னுடைய வெளிப்பாடு, இது ஏதோ அவருடைய வெளிப்பாடு, அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதனால பார்க்கலாம் நடக்குதோ இல்லையோ அப்படின்றது இல்லை. அவர் சொன்னார்ன்றது உண்மைதான். அப்புறம் நான் வசனத்தை படித்தேன், ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு, இப்போ எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன நல்லா வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ இன்னொருத்தர் என்னை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணணும் இல்லை, இந்த வார்த்தையை நான் கேட்டு விசுவாசிச்சு வெளிப்பாட நான் பெற்றுக்கொண்டேன். I have a revelation. I know that I know God has a place of abundance in my life. எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்காக ஒரு செழிப்பின் இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அங்க என்ன நிச்சயமா கொண்டு போய் விடுவார். You need a revelation. இந்த ரெவலேஷன் யார் தருது? பரிசுத்த ஆவியானவர் தருவார். இது உலக பிரகாரமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? கண் கண்டதும் இல்லை, அப்ப உலக பிரகாரமா பார்த்தா அது தெரியாது. காது கேட்டதில்லை, அப்ப உலக பிரகாரமா கேட்டா அது கிடைக்காது. அவங்களுடைய உள்ளத்துல அந்த உணர்த்துதல் இல்லைன்றாரு. அப்போ ஒரு உலக மனுஷனா அதை யோசிச்சு பார்த்தா இது புரியவே புரியாது. ஆனா ஆவியானவர் வெளிப்படுத்தினார்னா அது நம்மளுக்கு கிடைச்சிரும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் செழிப்பின் வெளிப்பாட்டை எனக்கு தருவார். வெளிப்பாடு வந்துருச்சுன்னா இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு வேணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? கமான், எத்தனை பேருக்கு இந்த ரெவலேஷன் வேணும் உங்களுடைய வாழ்க்கையில? பிரதர், இந்த செழிப்பை பத்தின ரெவலேஷன் எனக்கு வேணும்னு சொல்றீங்களா? எஸ், நல்லா கவனிங்க. எப்படி ரெவலேஷனை பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி ஒரு 3 ரகசியங்களை பார்க்கலாமா? வாங்க, ஏசாயா 53 அதோடைய முதல் வசனத்தை படிக்கலாம். வாங்க, ஐசையா சாப்டர் 53. How do you receive revelation? வெளிப்பாட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி 3 ரகசியங்களை பார்க்கலாம். பாருங்க, ஐசையா 53:1ல ஏசாயான்ற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அவர் சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு கன்னி வயித்துல குழந்தை பிறக்கணும் யாரும் நம்புவா இல்லையா?
இது என்னவா இவர் பைத்தியக்காரத்தனமா பேசுறாருன்ட்டு நிறைய பேர் நம்பல. அப்ப அவர் சொல்றாரு, ஏசாயா சொல்றாரு பாருங்க, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இப்ப கர்த்தருடைய புயம் யார்? இயேசு கிறிஸ்துவானவர். கர்த்தருடைய விரல் பரிசுத்த ஆவியானவர். இது பைபிள் லாங்குவேஜ், ஞாபகம் வச்சுங்க. Who is the arm of the Lord? Jesus. Who is the finger of the Lord? The Holy Spirit. இப்போ கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதுன்னு கேட்கிறாரு. இதுல இருந்து கத்துக்கலாமா எப்படி வெளிப்பாட பெற்றுக்கொள்றதுன்னு? முதல் பாயிண்ட் எழுதிங்க, how to receive revelation. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை. அப்ப முதலாவது கேள்விப்படணும். receive the word of God, keep hearing the word ன்னு எழுதிங்க பார்க்கலாம். இதெல்லாம் அந்த ரெண்டாவது பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கிற சப் பாயிண்ட்ஸ். how do you receive revelation? you keep listening to the report, keep listening to words of abundance. வாரம் கர்த்தர் நல்லவர்ன்றதை கேளுங்க. அதனால தான் 36 வாரமா அந்த டீச்சிங் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க உயர்ந்த ரகமா வாழ முடியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதை கேட்க தான் வெளிப்பாடு வரும். அப்போ முதலாவது நிறைய பிரசங்கங்களை கேளுங்க, நல்ல பிரசங்கங்களா கேளுங்க, நல்ல வெளிப்பாட்டின் பிரசங்கங்களா கேளுங்க, நல்ல உயர்வின் பிரசங்கங்களா கேளுங்க, கேட்டுட்டே இருக்கும். ரெண்டாவதா எழுதிங்க பார்க்கலாம். இந்த வசனத்தில் படிக்கிறோம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நம்பர் 2 எழுதிங்க பார்க்கலாம். டோன்ட் எப்படி எழுதலாம் இதை? believe the report that you hear. believe it ன்னு எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது keep hearing, ரெண்டாவது keep believing. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த வார்த்தை வருது இல்லையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க கடன் இல்லாம வாழ்வீங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நீங்க? எஸ் நான் பிலீவ் பண்றேன், ஆமென்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னது? எஸ் நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக நான் பெற்றுக்கொள்றேன். அந்த நேரத்தில் நீங்க சொல்லக்கூடாது, ஆமா இது நடக்கிற கதையா, இது எனக்கு நடக்காது. ஆமா கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார், எனக்கு எங்க செய்யறாரு? அந்த ஆண்டிக்கு தான் பண்றாரு, பங்கஜ ஆண்டிக்கு தான் பண்றாரு. வாரம் அவங்க தான் சாட்சி இருக்குது, நம்மளுக்கு பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த பிரதர் இவருக்கு தான் பண்ணுவார். அப்படி அடுத்தவங்கள்ட்ட காமிச்சிருது, அப்படியே எனக்கெல்லாம் பண்ண மாட்டார். அப்புறம் சொல்றது, என் பிரதர் எனக்கு மட்டும் நன்மை நடக்க மாட்டேங்குதுன்னா நீங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்லணும், இது எனக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும், நீங்க ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். So how do you receive a revelation? Number 1, you keep hearing the report. Number 2, believe the report. ஐயோ எனக்கு புரியல பிரதர் அப்படின்ட்டு புரிஞ்சாதான் நான் நம்புவேன்னா விசுவாசத்துக்கு அப்போ வேலையே இல்லை. சொல்லுங்க, புரியல, வேதத்தில் பார்க்குறேன் ஆனால் நான் நம்புறேன். கடன்ல இருந்து வெளியே வருவேன், இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, உனக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு புரியல ஆனால் நம்புறேன். என் கர்த்தருக்கு 1000 வழிகள் உண்டு என்னை உயர்த்துறதுக்கு. அவர் நினைச்சாருன்னா அசால்ட்டா ஒரே செகண்ட்ல என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட முடியும். அவருக்கு இல்லாத வழிகள் அந்த உலகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு 1000 வழிங்க இருக்குது. நம்மளை அசால்ட்டா அதிசயங்களை செஞ்சு நம்மளை ஆச்சரியமா வாழ வைக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அவருக்கு நம்ம சகாயம் பண்ண தேவையில்ல. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அப்படித்தான் நினைச்சாரு, ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல, வா நம்ம சகாயம் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற வேலைக்காரியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மூலமா பெற்றிருக்கிற பிள்ளை கர்த்தருடைய வாக்கு தத்துவம்னு கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாரு. ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார், பேசவே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ நாள்? கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. 86 இயர்ஸ்ல இவருக்கு ஆண்டவருக்கு சகாயம் பண்ண போய் இஸ்மவேலை பெத்து எடுத்துறாரு. 99 இயர்ஸ், இப்போ 13 வருஷம் இல்லையா, 99 இயர்ஸ் வரைக்கும் ஆண்டவர் பேசுறதே இல்லை. ஆபிரகாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? எனக்கு வழிகள் இல்லையோ உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, சரி நீ பாரு என்ன பண்றியோ பண்ணுன்ட்டு 99 வயசு வரும்போது ஆபிரகாம் பாருங்க, he is not able to bear children now. At 86 he was able to bear children. அப்போ பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அந்த தெம்பு இருந்தது. இப்போ அந்த தெம்பில் இப்போ ஆண்டவர் வந்து சொல்றார், ஆபிரகாம் ஏன் முன்னாடி நடந்துக்க உத்தமனா, நான் எல்ஷடாயா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எப்போ நீ என்ன எல்ஷடாயா விசுவாசிக்கிறியோ அப்போ உனக்காக நான் அதிசயங்களை நான் செய்ய போறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வரும்போதே அதை விசுவாசித்து நான் பெற்றுக்கொள்ளுவேன். பார்க்கலாம் எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லி. நீங்க கடன் வாங்குறவங்க இல்ல, நீங்க ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறவங்களா இருப்பீங்க. பெற்றுக்கொண்டீங்களா? உங்களுக்காக நீங்க குறைபாடு இல்லாம நீங்க வாழ போறீங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொந்த வீடுகளை வாங்குவீங்கன்னு சொல்ற இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா மாத்துவார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேர் கோடீஸ்வரர்களா கர்த்தர் உங்களை மாத்துவார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க, உண்மையாவே இதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வார்த்தையில் இதை பார்க்கிறோம், அதனால நம்ம பெற்றுக்கொள்றோம். எஸ், நம்ம நல்லா இருந்தால் தான் தேவன் யாருன்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய வரும். மூணாவதாக என்ன பண்ணும்? வெளிப்பாடு வேணும்னா கிடைச்ச வெளிப்பாடை பகிர்ந்துக்க கற்றுங்க. ஏன்னா ஏசாயாவுக்கும் முழுசாக தெரில, ஆனால் வர வர சொல்லினே வந்தார். அவர் சொல்ல 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 வெளிப்பாடு அதிகமாகுது. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பாடு அதிகமாகணும்னா கிடைச்ச வெளிப்பாட்டை நீங்கள் ஷேர் பண்ண கற்றுக்கணும். கிடைச்ச வெளிப்பாடை நீங்கள் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்க கற்றுக்கணும். இந்த வாரம் பிரசங்கத்தை கேட்குறீங்க, பிரதர் இந்த வெளிப்பாடு எனக்கு அதிகமாக வேணும் பிரதர், என்ன செய்யுதுன்னா இந்த வாரத்தில் ஒரு 2 பேராவது மாட்ட மாட்டாங்களா உங்ககிட்ட? உட்கார சொல்லுங்கள், இந்த வாரம் பிரசங்கம் இப்படி இருந்துச்சு, கர்த்தர் இப்படி பேசினாரு, இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நீங்களும் நம்புங்க, உங்களுக்கும் கர்த்தர் இது நன்மையை செய்வார். இந்த வார்த்தையை பகிர்ந்துக்குங்க. ஸோ நம்பர் 3, share the revelation that you already have. இருக்கிற வெளிப்பாட்டை
பகிர்ந்துக்குங்க. இன்னும் அதிக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க என்னோட இந்த பிரசங்கத்தில்? ஹல்லேலூயா, ஆமென். வாங்க திரும்பி இந்த தீம் வசனத்துக்கு போயிடலாமா? வாங்க, சாம் 66 and verse number 12. சங்கீதம் 66 அதோடைய 12ஆம் வசனம். வாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சத்தமா, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? சபையார் அத்தனை பேரும் கடைசி ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். God has a place of abundance for your life. உங்களுக்காக ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். அதுக்காக என்ன பிரதர் செய்யறது? நான் நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது, பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுப்பார், அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை பற்றியும் செழிப்பை பற்றின வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. 3வது என்ன ரகசியம் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க எபேசியர் 2:10 வாங்க. எஃபீசியன்ஸ் chapter 2 and verse number 10. எபேசியர் 2:10. இங்கே நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பதாக நடந்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? படிக்கிறோம் பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். இப்போ நற்கிரியைகள் நிமித்தம் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள வரல, ஆனால் நற்கிரியைகளுக்காக கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். We are not saved by good works, we are saved for good works. நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இந்த செய்கைன்ற வார்த்தை வந்து பொயமான வார்த்தைன்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? பொயமான ஒன்று ஆயமா ஞாபகம் வருதுன்னு சொல்லாதீங்க. பொயம் ஞாபகம் வருது இல்லையா? எப்படி ஒரு கவிதை. அப்போ கர்த்தர் நம்மளை ஒரு கவிதை போல உண்டாக்குறார், கண்டபடி உண்டாக்கல. சரியா? சில டைம் அப்படி உங்களுக்கு தோணும். காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பல்லு விளக்காமல் கண்ணாடியில் பார்க்கும்போது ஆண்டவர் நான் கண்டபடி உண்டாக்கிட்டார் மற்றதுன்ட்டு இல்லை, கவிதை போல கர்த்தர் உங்களை வடிவமைச்சிருக்கிறார். செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி. ஸ்டாப். கர்த்தர் எனக்காக நல்ல கிரியைகளை வச்சிருக்கிறார் அப்படின்னா, எனக்காக அழைப்புகளை வைத்திருக்கிறார், தொழில்களை வைத்திருக்கிறார், பிஸ்னஸை வச்சிருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் செய்யறதுக்காக அதில் நம்ம நடக்கணுமா? நடக்கிறது எதில்? இப்போ சொல்லுங்க. வீட்டுக்கு போனால் உட்கார்றது சோஃபாவில் இல்லையா? ஜென்ரலாக சொல்கிறேன் நான். படுத்து தூங்குறது கட்டில், நடக்கிறது பாதையில். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம எனக்காக நற்கிரியைகளை வைத்திருக்கிறவர் அந்த செழிப்புக்கான பாதைகளை உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் என்ன சொல்றாரு? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முன்னதாக எப்ப ஆயத்தம் பண்ணியிருப்பாரு? Before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம நல்லா இருக்கும்படி பாதைகளை உண்டாக்கி இருக்கிறார். அடடட, எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. நமக்காக செழிப்பை உண்டாக்குனது மட்டும் இல்ல, அந்த செழிப்பை கண்டடைவதற்கான வழிகளையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்துக்கான ரூட்டையும் ரோடையும் அப்பவே போட்டு வச்சுட்டாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ரோடு கிளியரா இருக்குதுன்னு சொல்லுங்க. ரோடு கிளியரா இருக்குது. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் அப்பவே வழிகளை ஆயத்தப்படுத்திட்டாரு. தேவ ஜனங்க நல்லா இருக்கணும்னு அப்பவே ரோட போட்டாராம். அவர் சொல்றாரு பாரு, அப்பவே ஆயத்தப்படுத்திட்டேன், நீ நடந்தா தான் நீ நல்லா இருப்பா பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல பல வழிகள் இருக்குது. There are so many paths available in the world. Don't get into one of those tracks. Follow me. Follow me. I will lead you to your path. உனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வழியை நான் வச்சிருக்கிறேன். அப்படின்னா அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சார் பதர். என்ன பிஸ்னஸ்? அது மொபைல் ஃபோன் பிஸ்னஸ். நானும் அதை ஆரம்பிக்கிறேன் பதர். அவருக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும்னு கேரண்டி இல்லையே. இல்லை பதர், இவங்க இந்த வேலையில் சேர்ந்து நல்லா இருக்கிறாங்களா, நானும் அதே வேலையில் சேரட்டுமா நான்? அப்புறம் இவங்க சேர்ந்து அந்த வேலையை நாசமாப்பா, அது வேற விஷயம் வச்சுக்குவேன். ஏன் காப்பி அடிக்கணும் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து? உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பாதையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லையா? அப்போ எனக்குன்னு வச்சிருக்கிற பாதையை நான் கண்டுபிடிக்கணுமா இருக்குது. கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆம்பிளிஃபைட் வெர்ஷனுக்கு நம்ம வரணும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த வெர்ஷனை டிஸ்பிளே பண்ணுங்க இந்த நேரத்தில். எஃபீஷியன்ஸ் 2 and verse number 10. நல்லா கவனிங்க. அந்த முழு வசனத்தையும் முதல்ல டிஸ்பிளே பண்ணுறீங்களா பாருங்க. Can you display the whole verse? Ephesians chapter 2 and verse number 10. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம எம்பசைஸ் பண்ணலாம். முழு வசனம் Ephesians 2 and verse number 10. வேதத்தில் நிறைய விதமான டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் கொஞ்சம் விரிவாக்க மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதுதான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். சரியா? பாருங்க. For we are his workmanship, his own masterwork, a work of art. நம்மளாரும் we are a work of art. சரியா? Created in Christ Jesus, reborn from above, spiritually transformed, renewed and ready to be used for good works which God prepared for us beforehand, taking paths which he set
so that we would walk in them, living the good life. எல்லாரும் சொல்லுங்க, good life. கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. நமக்காக நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறார். இயேசுவை ஏத்துக்கிட்டு நாசமா போனாம் பார் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்ல வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். Good life which he prearranged and made ready for us. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம எம்பசைஸ் பண்ணலாமா? இந்த 3வது லைன் பாருங்க. God prepared beforehand, taking paths which he said. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, எனக்கான வழிகளை அவர் முன்குறித்திருக்கிறார். அப்ப எனக்காக ஆசீர்வாதத்தை மட்டும் முன்குறிச்சு வைக்கல, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி வழியையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ட்ரெஷரை ரெடி பண்ணி வச்சது மட்டும் இல்ல, அந்த ட்ரெஷரை நீங்க கண்டடையணும்னு சொல்லி பாதையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்காக வைத்த செழிப்பின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் 3வது ரகசியம். எழுதிங்க, you need to follow his paths of abundance. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற செழிப்பின் பாதைகளை நீங்கள் கண்டடைந்து அதில் நீங்கள் நடக்க வேண்டும். Follow the paths God has prepared for you. Yes, உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பாதையில் நடக்க வேண்டும். அந்த பாதை செழிப்பின் பாதையாக இருக்கும். அந்த பாதை நன்மையின் பாதையாக இருக்கும். எல்லா பாதையும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. எல்லா பாதையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த பாதை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். எல்லாரும் கவனிங்க, நீங்கள் தேவனால் விசேஷித்த வகையில் உண்டு பண்ணப்பட்ட அவருடைய பிள்ளை. உங்களுக்காக நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்காக கிருபைகளை வச்சிருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் வழிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இது வேற யாருக்கும் புரியாத மாதிரி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிங்க, வேதத்தை படிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் முன்னேறும்படி எனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறீங்களே, அது என்னன்னு காமிங்க ஆண்டவரே. எனக்குன்னு பிசினஸ் ஐடியாஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு பிசினஸ் ஐடியாஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்க ஒருத்தருமே ஒரு தோத்து போன வாழ்க்கையில் வாழணும்னு கர்த்தருடைய திட்டம் இல்லை. God has a plan for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களை உயர்த்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாதைகளை கண்டுபிடிச்சிட்டா நம்ம நல்லா இருக்க முடியும். அந்த பாதைகளை கண்டடைஞ்சோன்னா நம்ம செழிப்பை யாராலுமே தவிர்க்க முடியாது. அவருடைய பாதைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதம் 65:11 பாருங்க. சங்கீதம் 65:11 பாருங்க. அந்த பாதை எப்படி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Psalm 65:11 says, you crown the year with goodness and your path drip with abundance. தமிழ்ல பாருங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள், எல்லாரும் சொல்லுங்க, உமது பாதைகள். சத்தமா சொல்லுங்க, உமது பாதைகள். இல்லை பிரதர், என் வழி பிரதர், என் வழி பிரதர், தனி வழி பிரதர், நான் அப்படியே நாசமா போவீங்கன்ற. நான் என்னோட வழி, என் சித்தம், என் சாமர்த்தியம் போனால் ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்காது. உமது பாதைகள் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த நெய்யாய் பொழிகிறதுன்ற வார்த்தை பரிபூர்ணத்தினால் பொழிகிறது அப்படின்னு அர்த்தம். அபண்டன்ஸ் நிரம்பி இருக்கிற அந்த பாதையாக இருக்குது. உங்களுக்காக கர்த்தர் ஒரு அபண்டன்ட் லைஃப்பை வச்சிருக்கிறார். God has a life full of abundance and full of prosperity. உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த abundance-ஐ நீங்கள் அடையணும்னா உங்களுக்காக வைத்திருக்கிற பாதையை கண்டடைங்க. கர்த்தரோட நேரத்தை செலவழிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? என்ன ஐடியாஸை எனக்காக வச்சிருக்கிறீங்க? எனக்காக என்ன கனெக்ஷன்ஸை வச்சிருக்கிறீங்க? எனக்காக என்ன பிஸ்னஸை வச்சிருக்கிறீங்க? எனக்காக என்ன திட்டத்தை நீங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறினா நான் நிச்சயமாக நல்லா இருப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்காக அல்ல, அவைகள் அப்புறம் சமாதானத்துக்குன்றார். நன்மைக்கும் சமாதானத்துக்கும். இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா, அவருடைய வழிகளை விட்டுட்டு இல்லாண்டவரை என் வழிக்கு நீங்கள் வாங்க ஆண்டவர் இருக்குது. இல்லாண்டவரை இதை நான் செய்கிறேன், இதை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்கிறார், பார் நான் சொல்கிறத நீ செஞ்சால் ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபமே பண்ண தேவையில்ல, ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் எப்படியாவது ஆண்டவரை என் வழிக்கு இழுக்கிற நீ பண்ணும்போது டைமும் வேஸ்ட் ஆகுது, ஒரு சில பிரச்சனைகள் வருது, வலி வேதனையை அதிகமாக மனசில் ஏற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம போய் சேர்றது ரொம்ப டிலேயாக போயிடும். பாருங்க, நல்ல அந்த இடத்துக்கு நீ கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறார். I am the Lord who leads you. I am the Lord who teaches you. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பிரதர் எவ்வளோ பேர் முன்னேறாங்க, எனக்கு ஒரு முன்னேற்றத்தின் வழி இல்லையா? நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வழி இல்லையா? யார் சொன்னது நீங்கள் நல்லா வாழ முடியாதுன்னு சொல்லி? பிசாசு பொய்யன், அவன் பேச்சை கேட்காதீங்க. நீ படிக்கல, நீ முன்னேற மாட்ட. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒழுங்காக படிங்க. இப்போ இந்த வார்த்தை உங்களுக்காக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ பிரதர், இன்னும் ஸ்கூலில் விட்டுறேன் பிரதர், நான் இப்போ ஸ்கூலில் இருக்கிறீங்க, ஒழுங்காக படிங்க, சரியா? இல்லை இப்போ படிப்பு இப்போ போக முடியாது பிரதர், திரும்பி 10வது போக முடியாது பிரதர். ஏன் பிரதர்? இப்போ 62 வயசு பிரதர்னா அப்போ நீங்கள் கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் படிக்கல பிரதர், ஏன்னா ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க நீ முன்னேற முடியாதுன்ட்டு. பிரதர் எனக்கு சரியான அனுபவம் இல்லை ஒரு சில இண்டஸ்ட்ரியில், அதனால் நீ இதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. தேவனோட நெருக்கமாருங்க, அவர் உங்களுக்கு வழிவாசலை திறந்து தருவார், அவர் வழிவகுத்து தருவார்.
உலக ஜனங்க வேணா கதவை சாத்திட்டு நீ எல்லாம் முன்னேற மாட்ட, நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லி கையை கழுவிடலாம் பாருங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்காக நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன் இந்த உலகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஒரு முன்னேற்றத்தின் வழியை வச்சிருக்கிறார், ஒரு முன்னேற்றத்தின் வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். All you have to do is discover his path. Am I right? You don't have to create your own path. நானே செதுக்கி முன்னாடி வரேன். ஒரு சில பேர் நானே அப்படியே அப்படி வந்துடுவேன். நான் நல்லா கவனிங்க, உங்கள் திறமைகள், உங்கள் சாமர்த்தியம் இதெல்லாம் உலகத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கு ஈடாக சரி கட்ட முடியாது. சோர்ந்து போய் வருவீங்க நீங்கள். அதனால தான் சொல்கிறோம், கர்த்தரிடத்தில் சமர்ப்பணம் பண்ணி சொல்கிறோம், உங்கள் வழிகளில் என்ன வழி நடத்துங்க ஆண்டவர், என்ன வழி நடத்துங்க. இல்லை ஆண்டவரை நம்பினா லாபம் வருமா? பேதுருவை கேட்டு பாருங்க. இப்போ எங்கே பேதர் போய் கேட்குறது? பரலோகத்தில் இருப்பார், அப்போ கேளுங்க. அவர் சொல்லுவார் உங்கள்கிட்ட, படகு காலியாக இருந்துச்சு, இயேசு வந்தார், அப்புறம் என்னாச்சு? மூழ்கிட்டீங்களா? மீன்கள் ரொம்ப ரொம்ப மூழ்கிற அளவு கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவார். ஆபிரகாமை கேட்டு பாருங்க, பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொல்லுவார், ஓட்டாண்டியா அந்த ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். உலகமே சொல்லியிருக்கோம் ஆபிரகாம் வழியில் முன்னேறதுக்குன்னு, ஆனால் கர்த்தர் வழியை உண்டாக்குறார். தாவீதை கேட்டு பாருங்க, தாவீது சொல்லுவார், எங்கள் அப்பாவே என்ன நம்பல, ஆடுமைக்கு அனுப்பிட்டார், என்ன நானும் உட்கார்ந்து நம்பா என்ன யாரும் கண்டுக்கலன்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் என்ன கண்டுக்கினார். கர்த்தர் என்ன ராஜாவா மட்டும் இல்லை, ராஜாதி ராஜாவாக என்னை ஏற்படுத்தினார்னு சொல்லுவார். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். யார் சொன்னது நீங்கள் நல்லா இருக்க முடியாதுன்னு? அந்த பொய்யெல்லாம் ஏற்றுக்காதீங்க, நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஆனால் கேள்வி இதுதான், அவருடைய பாதையை கண்டுபிடிச்சு அதில் நடந்தீங்கன்னா தான் நல்லா இருக்க முடியும். சொந்த வழியில் போய் நல்லா இருக்க முடியாது. பார், அவர் எனக்காக வைத்திருக்கிற பாதைகளை நான் படியெடுத்து வச்சனா தான் என் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, அவர் உங்களோட இருக்கிறார், அவரே போதிச்சு உங்களை வழி நடத்துவார். கெரியர் பற்றி கவலைப்பட்டு இருக்கிறீங்களா பிரதர்? உண்மையாகவே கெரியர் பற்றி கவலைப்பட்டுருக்கிறேன் பிரதர், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், அடுத்ததான் என் வாழ்க்கையில் என்னத்தை செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எத்தனையோ ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, எதில் கால் எடுத்து வைக்கிறது, எந்த கோர்ஸ் எடுக்குதுன்னு தெரியல பிரதர் எனக்கு. கவலைப்படாதீங்க, தேவனோட நெருக்கத்தில் வாங்க. உங்களை உண்டாக்குனவர் எதுக்காக உங்களை உண்டாக்குனாருன்றது உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த கோர்ஸ் உனக்கு கரெக்டானது, இந்த இண்டஸ்ட்ரி உனக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா நீ முன்னேறும்படி, நீ செழிப்பை அனுபவிக்கும்படி உனக்காக ஆயத்தப்படுத்தின பாதை இதுவே. ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் பாத் ஃபார் யோர் abundance. கர்த்தர் வழி நடத்துவார், கர்த்தர் பாதுகாக்குவார். அதனால தான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவனோட நெருக்கமாக இருக்கும்போது ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பார், உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பார். பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, ஏசாயா 48:17 பாருங்க. போன வாரம் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஹேர் கட்டுக்காக ஒரு சலூனில் இருந்தேன். அங்கே இந்த அருமையான பார்பர் வந்து முடியை வெட்டிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் மனசில் நினச்சின்னுக்கிறேன், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கிறேன், எப்படி லட்சக்கணக்கில் பில்லு பே பண்ணுறது? ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவன் லட்சக்கணக்கில் பில்டிங் எடுக்கலாமா? இப்படியெல்லாம் என் மைண்டில் ஓடிட்டு இருக்குது பாருங்க. ஏன்னா இப்போ எடுத்துட்டோம், பில்ஸ் பே பண்ணுறோம், நம்ம ஊழியத்தை நடத்துகிறோம், முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் நம்புகிறோம். நான் அப்படி மனசில் நினச்சிட்டு இருக்கிறேன், நான் ப்ராஃபிட்ன்ற வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நான் ப்ராஃபிட் என் மனசில் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், லாபத்தை எடுக்க நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. டக்குன்னு எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வச்சு பாருங்க, the Lord who teaches you how to profit. அப்படியே இந்த வசனத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சோம் பாருங்க வேதத்தில். படிக்கலாமா அந்த வசனத்தை? ஏசாயா 48:17 பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, அந்த வார்த்தை வந்து ப்ராஃபிட் எழுதிங்க பார்க்கலாம், இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க. I the Lord who teaches you how to profit. லாபத்தை எடுக்க உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பிக்கிற அப்படின்னா அர்த்தம், லாபத்தை எடுக்கவும் கர்த்தர் சொல்லி தருவார், ஆனால் அந்த லாபம் எந்த வழியில் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால தான் சொல்றேன், அடுத்த வாரம் நம்ம சர்ச் அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் எதிர்பார்ப்போட வாங்க. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார், நம்ம சபையில் என்ன செய்ய போறோம்னு சொல்லி நம்ம சர்ச் நெக்ஸ்ட் லெவல் போக போகுது. இந்த பட்டணத்துக்கு ஒரு புது வகையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க போறோம். அது அடுத்த வாரம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரைட், கம் ஆன். கர்த்தர் செய்வார், அதை நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன் பாருங்க. அதை நினைச்சு கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் லாபத்தை எடுக்க சொல்லி கொடுப்பார். ஆமென். சொல்லி கொடுப்பார் பாருங்க. அவருடைய வழிகளில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் உங்களோட இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய உணர்த்துதலுக்கு ஓப்பனாக இருங்க. சில டைம் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல பாடலோடு எந்திரிப்பீங்க. எதிர் வீட்டில் இருக்கிற இளையராஜா பாட்டு பற்றி சொல்ல நான் உங்கள் மனதில் இருக்கிற நம்ம ஆவியானவருடைய பாடல் நான் சொல்கிறேன். நான் சரியா, ஆவியானவருடைய பாடல் அதை நான் சொல்கிறேன். நான் எல்லார் நகர்லேயே ரொம்ப வருஷங்கள் இருந்ததுனால நீ இந்த அனுபவம்லாம் நிறையா இது பாருங்க. நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறோன்ற நேரத்தில் தான் எதிர் வீட்டில் ஒரு வேறு விதமான ஒரு பாடல்கள் ஓடின்னு இருக்கும் சில நேரத்தில்.
ஆனா இப்ப அதை பத்தி நான் சொல்ல நான் விருப்பப்படல. ஓகே, காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கும் பாருங்க, திராட்சை செடியே ஏசுராஜா நம்ம யோசிக்க பழைய பாட்டு என்ன வந்துருக்குது அப்படி யோசிக்க கூடாது. ஆவியானவர் இந்த பாட்டை எனக்கு ஞாபகப்படுத்தினார்னா அப்போ இதில் எனக்கு ஏதோ ஒரு நன்மை வச்சிருக்கிறார். அப்போ அந்த பாடலை பாடுறது மட்டும் இல்லை, அது எந்த வசனத்தை வந்து எடுத்தார் ஐயா, அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். சில பேர் பார் எந்திரிக்கும் போதே ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் எந்திரிப்பீங்க. என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை பாடுறது மட்டும் இல்லை, சொல்லணும். அப்போ எனக்காக நீங்கள் இன்னும் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவர், அதனால தான் இந்த பாடலோட எழுப்புறீங்க நீங்கள். என்ன இதெல்லாம் ஆவியானுடைய குரல். பாருங்க, நம்ம சர்ச்சில் அருமையான சகோதரி மிஸ்ஸஸ் ஃப்ளோரா ரதீஷ் அவர்களுடைய டெஸ்டிமனி எனக்கு ஞாபகம் வருது இந்த நேரத்தில். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க எழுதுறாங்க பாருங்க, சொல்றாங்க, ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் என்ன உணர்த்தினார். நானும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா கர்த்தரை துதிச்சேன், முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களை துதிக்கிறது தான் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக செய்கிறான்னு சொல்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க செய்கிற எல்லா வேலைகள் மத்தியில் கர்த்தரை துதிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆயத்தப்படுறாருன்னு அர்த்தம் இல்லையா? இதுதான் ஆவியானவருடைய பாதை. இதில் போனோன்னா நன்மை நடக்கும், தீமையிலேருந்து பாதுகாக்குவார்னு அர்த்தம். சாயங்காலம் ஒரு 5:15 அளவுக்கு ஒரு கால் வந்திருக்குது அவங்களுக்கு. ஃபெடெக்ஸ்ன்ற கம்பெனி பேரில் ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. இப்போ ஃபெடெக்ஸ்ன்றது ஒரு ஷிப்பிங் கம்பெனி, பெரிய ஒரு கம்பெனி இல்லையா? ஆனால் அந்த சைட்லேருந்து வர்ற மாதிரி ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் ஸ்கேம் அது. 2 மணி நேரமாக அந்த மனுஷன் இவங்க கிட்ட இருந்து காசை பிடுங்கலான்னு சொல்லி நானவோ சொல்லி ஸ்கைப் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் கேட்டிருக்கிறான் பாருங்க அந்த மனுஷன், உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில் பணம் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாருமே சிம்பிளானவங்க இல்லையா? இப்போ நம்மளுடைய பேக்கேஜ் ஒன்று வரப்போது தடைப்பட்டுக்குதுன்னு உடனே நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆதங்கமாகிறதுக்கான ஒரு விருப்பம் இருக்குது. அதனால தான் நல்ல வேளை கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ண எப்போவுமே இருக்கிறார். ஆமென், எப்போவுமே இருக்கிற கர்த்தர் நம்ம சகாயம் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க வந்து 98,000 அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இஎம்ஐக்காகவும் ரெண்ட்டுக்காகவும் வச்சிருந்த பணமாம்பார். இமீடியட்டாக அவர் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பக்கத்துலேருந்து, நான் ஃபெடெக்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு, நீங்கள் 97,348 rupees நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு 15 நிமிஷத்தில் அந்த பணமும் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி, இப்போ இந்த நேரத்தில் இந்த ரஷ் ஆஃப் த மோமெண்ட், அந்த இமோஷனல் டைமில் இவங்க அனுப்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பணம் போக மாட்டேங்குது. அந்த மனுஷன் கோவப்படுறானா பாருங்க, ஏமாத்துறவனுக்கு என்ன மாதிரி எகத்தாலாம் அவன் கோவப்படுறானா, வாட் யூ டூயிங் மேடம்ட்டு அவன் கோவப்பட்டு இருந்திருப்பான் போல தெரியுது நமக்கு. அவன் கோவப்பட்டிருக்கிறான். நல்ல வேலை சகோதரி என்ன பண்ணியிருக்கிறான், அந்த காலை கட் பண்ணிட்டு கணவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கா, இல்லைல்லமா ஜாக்கிரதையாரு இது ஒரு ஸ்கேம்னு சொல்லி. நல்ல வேலை தப்பிச்சாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, இப்போ எனக்கு தெரியுது, that time I got to know why the Holy Spirit made me praise the whole day. முழு நாளும் அவங்க துதிச்சு ஆராதிக்கிறது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவே கர்த்தர் மாத்திட்டார் பாருங்க. Come on, அந்த பணம் அவங்க அக்கௌண்ட் விட்டு போகாதபடிக்கு தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். ஆமென். அப்ப என்னாச்சு, அன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றார் சகோதரி கிட்ட, நீ துதிமா என்ன அப்படின்ன உடனே அந்த வழியை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்ல வழிகளை நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கால் பண்ணாங்க, எவ்வளவோ கோடி ரூபாய் சொன்ன, உனக்காக 98 crore rupees எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் நான். 98 crore rupees நான் ஏர்போர்ட்ல இருக்கிறேன்ற, நான் ஏர்போர்ட்ல இருக்கிறேன், கஸ்டம்ஸ்க்கு 25,000 பே பண்ணும், நீ இப்போ அனுப்புனா 25,000 கட்டிட்டு மிச்ச பணத்தை கோடி ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். நான் சொன்னேன், அந்த கோடி ரூபாயிலேருந்து 25,000 நீயே கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துன்னு வா அப்படின்னா. அப்புறம் ஃபோனே பண்ணல. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஃபாலோ த ஹோலி ஸ்பிரிட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவருடைய வழியை ஃபாலோ பண்ணால் நல்லா இருப்பீங்க சொல்லிடுங்க. அதை 3 லட்சமாக சொல்லிடுங்க. சும்மா அப்படியே நம்ம டாபிக் எல்லாம் பேசக்கூடாது. கரெக்டாக சொல்லுவார், நல்லா இருப்ப சரியா, நான் சொன்னதுனால நல்லா இருக்க மாட்டேன், ஆவியானவர் உனக்கு வச்சிருக்கிற வழியை நீ பின்பற்றா நீ நல்லா இருப்ப. நல்லா கவனிங்க. அதே அருமையான குடும்பத்தில் இருந்து சகோதரி இன்னொரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணுறாங்க பாருங்க. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. 2009 இருந்து கர்த்தர் சகோதரிக்கு காண்பிச்ச எல்லா தரிசனங்கள் எல்லாம் அவங்க டைரியில எழுதி வைக்கிற வழக்கம் அவங்களுக்கு. 2022 தேவன் அவங்க கிட்ட பேசியிருக்கிறாரு, உனக்கு ஒரு ஃபிளாட் தர போறேன், அதே போல உனக்கு ஒரு நிலமும் தர போறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதை அவங்க டைரியில எழுதி வச்சிருக்காங்க. இதை பத்தின தரிசனத்தை அவங்க பார்த்துருக்காங்க பாரு. அருமையான விஷயம் பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை சர்ச் அட்டென்ட் பண்ற நேரத்தில் ஒரு பிரசங்கத்தின் மத்தியில் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி, go forward, move forward to buy that house, to buy that land. நீங்க வீடுகளை வாங்குவீங்க, வாங்குங்க அந்த வீடை, வாங்குங்க அந்த நிலத்தை. இந்த வார்த்தை அவங்களுக்கு கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்தி இருக்கிறார் பாருங்க. இதான் அவருடைய பாதைகள். இமீடியட்டா இந்த சகோதரி என்ன சொல்லி இருக்காங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இமீடியட்டா அவங்க சொல்லி இருக்காங்க, லார்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ், ப்ளீஸ் லீட் மீ. பாத்தீங்களா, இதுதான் வெற்றிக்கான காரணமே இதுதான். எனக்கு புரியல அதனால இது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு புரியல, என்ன வழி நடத்துங்க. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வியாதியே இல்லாமல் வாழ்வீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்,
திரும்பி ஆரம்பிச்சிட்டாரா இவர் 10:15 ஆனால் அப்படி ஆரம்பிப்பார் இவர், அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம் அந்த நேரத்தில்? எனக்கு புரியல, ஆனா என்ன வழி நடத்துங்க. நான் சொல்றேன், வீடு இல்ல, வீடுகளை கர்த்தர் நீங்க உங்களுக்கு தருவார். புரியல, ஆனா என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே. அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதே தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. லார்ட், ஐ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ், ப்ளீஸ் லீட் மீ. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சர்வீஸ் முடிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்கு கால் பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்குது பாருங்க. தான் பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதல். அந்த சகோதரிக்கு கால் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு இருக்கிறேன், என்னுடைய பட்ஜெட் இவ்வளோதான உடனே அவங்களும் அவருடைய கணவரும் ஒரு சகாயம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. தேவன் இவங்க தரிசனத்தில் காண்பிச்சது பிரகாரமாகவே ஒரு ஃபிளாட் வாங்குறதுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார். ஹalleluya. அது மட்டும் இல்ல பாருங்க, my cousin brother bought a land, he purchased a land and he told he will sell. இந்த நிலத்தை நான் விற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. So I just paid whatever I had and he has given me time to pay. God is a promise keeper. நல்லா கவனிங்க. அவங்க சகோதரன் சொன்னாரா, நிலத்தை வாங்கிக்கிறேன்ட்ட பணம் எவ்வளோ தான் இருக்குது, பரவாயில்ல விட, இப்போதைக்கு எவ்வளோ இருக்குதோ கொடுத்துரு, மிச்சத்தை எப்பனா கொடுன்னு சொல்லி கர்த்தர் ஃப்ளாட்டையும் கொடுத்தாரு, நிலத்தையும் கொடுத்தாரு. வாக்கு பண்ணவருக்கு அதை செஞ்சு முடிக்க எல்லா வழிகளும் உண்டு, அவர் செய்வார். ஆனா சித்தத்தை உண்டாக்குனவர் பாதையும் உண்டாக்கி உங்களோட தான் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக செல்வ செழிப்பு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க விசுவாச கை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்காக, என் குடும்பத்துக்காக செல்வ செழிப்பான இடத்தை என் தகப்பன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, அதை அடையும்படி பாதையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே என்ன வழி நடத்துங்க. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஆமென். இதுதான் நம்முடைய அறிக்கையா இருக்கணும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும். கர்த்தர் என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிறத நான் கண்டடைய போறேன். ஹalleluya. ஆமென். செழிப்பான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்பி இந்த வசனத்துக்கு வரலாமா? சங்கீதம் 66:12 நான் முடிச்சிட்டேன். இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடக்க பண்ணினீர், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக ஒரு செல்வ செழிப்பு நடத்த தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். முதலாவது என்ன செய்யணும்? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏத்துக்கணும். ரெண்டாவது என்னது? வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். மூணாவது என்னது? அவருடைய பாதைகளை கண்டுபிடிச்சு அந்த பாதையில் நடக்கணும். எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? நல்லா மனசை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திடலாமா? அந்த நேரத்தில் நல்லா நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட்னு சொல்லுங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.